இன்று 25/4/2026 பராபவ வருட சித்திரை 12 சனிக்கிழமை. வளர்ப்பிறை அஷ்டமி திதி அதிகாலை 12:11 மணி வரை. அதன்பின் நவமி திதி இரவு 10:39 மணி வரை. அதன்பின் தசமி திதி. பூசம் நட்சத்திரம் அதிகாலை 12:37 மணி வரை. அதன்பின் ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 11:50 மணி வரை. அதன்பின் மகம் நட்சத்திரம் மரண அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் காலை 9 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் இரவு 11:50 மணி வரை. தனுசு அதன்பின் மகரம். பொது நவக்கிரக வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:01 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் மதியம் 1:28 மணி. அஸ்தமனம் அதிகாலை 1:26 மணி. மேஷராசி அன்பர்களே, உழைப்பின் பலனை அடையும் நாள். வேலை பார்க்கும் இடத்தில் நெருக்கடி அதிகரிக்கும். தாய் வழி உறவின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். செல்வாக்கு உயரும் நாள். சாதுரியமாக செயல்படுவீர். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். லாபம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, சாதகமான நாள். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். நினைப்பதை நடத்தி முடிப்பேன். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். உடன் இருப்போரின் ஆதரவு கிடைக்கும். தேவை பூர்த்தியாகும். முயற்சிக்கு தடையாக இருந்தவர் விலகுவர். நேற்றைய எண்ணம் நிறைவேறும். இழுபறியான வேலை நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, திட்டமிட்ட வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர்கள். பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பெரியோரின் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. செலவு கட்டுப்படும். கடகராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி உண்டாகும். இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். இனம் புரியாத குழப்பத்திற்கு ஆளாவீர். வியாபாரம் செய்யும் இடத்தில் நிதானம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வரவேண்டிய பணம் வரும். உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும். அலைச்சல் அதிகரிக்கும். திடீர் செலவு தோன்றும். சிந்தித்து செயல்படுவதால் சங்கடம் குறையும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பெரியோர் ஆலோசனை நன்மை தரும். சங்கடம் விலகும். கன்னிராசி அன்பர்களே, யோகமான நாள். வியாபாரத்தில் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் வேலையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். விருப்பம் பூர்த்தியாகும். குழப்பம் விலகும் நாள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பொருளாதார நிலை உயரும். துளாராசி அன்பர்களே, வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் நாள். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். சிந்தித்து செயல்படுவீர். வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தொழிலில் ஏற்பட்ட போட்டியும் எதிர்ப்பும் விலகும். உங்கள் அறிவாற்றலால் நினைத்ததை அடைவீர். விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். தந்தை வழி உறவினர் ஒரு வேலைக்கு உதவி செய்ய முன் வருவர். சாமர்த்தியமாக செயல்படுவீர். தடைப்பட்ட வேலை நடக்கும். வரவேண்டிய பணம் வரும். நெருக்கடி நீங்கும் நாள். உங்கள் வேலைகளில் மற்றவர்கள் தலையிட இடம் கொடுக்காதீர். எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். தனுசு ராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். முயற்சி இழுபறியாகும். நெருக்கடி அதிகரிக்கும். எடுத்த வேலையில் லாபம் காண்பீர். எதிர்பார்ப்பில் இழுபறி ஏற்படும். பண நெருக்கடியால் சங்கடம் தோன்றும். இயந்திர பணியில் எச்சரிக்கை அவசியம். வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். தேவையற்ற பிரச்சனை தேடி வரும்.
மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். எண்ணம் எளிதாக நிறைவேறும். நீங்கள் விரும்பியதை அடைவீர். நண்பர் ஆலோசனை எதிர்பார்த்த நன்மையில் முடியும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். உறவினர் உதவியால் முயற்சியில் வெற்றி காண்பீர். நினைப்பது நடக்கும். மனதில் தன்னம்பிக்கை ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, நினைப்பதை சாதிக்கும் நாள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். உற்சாகத்துடன் செயல்பட்டு விரும்பியதை அடைவீர். திட்டமிட்ட வேலை நடக்கும். பிரபலங்களின் ஆதரவும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, நன்மையான நாள். பெரியோர் கூறும் ஆலோசனையை ஏற்று வெற்றி அடைவீர். செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர். தடைப்பட்ட வேலை நடக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். பிள்ளைகள் நலனில் அக்கறை உண்டாகும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் முடிவு ஏற்படும்.